தமிழிசை அக்கா கருப்பு கொடி எடுத்த உடனே வானதி அக்கா நம்மளும் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு வச்சுக்காங்க, அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சடக்குன்னு வந்தாங்க. அவங்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டான். அக்கா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது எஸ்ஏஆருங்க, பீகாரில் எலெக்ஷன் வந்தது எஸ்ஏஆர்னிய, ஆனால் இந்த அஸ்ஸாமில் மட்டும் பண்ண மாட்டீங்கல்ல ஏன்னு கேட்டா அக்கா ஒரு நோட்ஸ் எடுத்து கதையை சொன்னாங்க. நீங்கள் கதையை கேளுங்க, நான் அப்படி சேர்த்து அங்கிட்டு போயிட்டு வரேன். அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறத நீங்க முழுக்க தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துறாங்க. அசாமில் தேர்தல் வரலன்னு யார் சொன்னாங்க? நம்மள மாதிரி தான் அசாமுக்கு தேர்தல், 5 மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் தான் தேர்தல். யாராவது அசாமில் தேர்தல் வரலன்னு சொன்னாங்களா? அவங்கள நம்மள மாதிரி இப்ப தேர்தலுக்கு போறாங்க. 26 ஆளுகின்ற மாநிலங்களை எஸ்ஆர் அமல்படுத்தும். அசாமை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல். ஏன்னா நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த மாநிலங்களுக்கு தனித்துவமானது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப கூடங்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் அரசாங்கம், மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பண்றாங்க அப்படின்னு சொன்னா 60-40 50-50 இந்த மாதிரி தான் நிதி பங்கீடு இருக்கும். ஆனா நார்த் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் 90-10 அப்படின்னு இருக்கும், 70-30 இருக்கும். ஏனென்றால் அது ரொம்ப இயற்கை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம். அங்க மற்ற இடத்து மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. அதே மாதிரி அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் கூடங்க பங்களாதேஷ், அங்க இருக்கக்கூடிய பங்களாதேசிகள் இல்ல அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பங்களாதேஷ்ல கொடுமையை தாக்கு பிடிக்க முடியாம பக்கத்து மாநிலமான அஸ்ஸாமுக்கு தான் அதிகமா வந்திருக்காங்க. அது ரொம்ப நெடுங்காலமா அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை அந்த தன்மையோட தேர்தல் ஆணையம் அணுகுது.